தந்தை வழி பங்குடையவன் என்பதாலே பங்காளியாகவும், தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் கூறப்பட்டது. சகோதரன் என்ற வார்த்தையே சக உதரன், அதாவது ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை குறிக்கும். சம்பிரதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி, அந்த மரபுகள் எழுதப்படாத சட்டங்களாகிவிட்டன. இந்த உறவுகளுக்குள்ளும் பொதுவாக சமூகத்திலும் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பிரதாயங்களாகி, மரபுகளாகி, அவையும் சட்டங்களாகிவிட்டன. இந்த சட்டங்களே நமது சமூகத்தின் கௌரவங்கள். இந்த வேலிகள் நம்மை காவல் செய்கின்றன. இந்த உறவுகள் ஒழுக்கங்களுக்கும் நிம்மதிக்குமாக உருவாக்கப்பட்டவை. ஆனால் இவை மட்டும்தானா உறவுகள்? இந்து மதம் அதற்கொரு விளக்கம் சொல்கிறது. அதாவது, பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை என்பது இந்து மத தத்துவம். பிறப்பின்